ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 737360822. வணக்கம். முக்கிய செய்திகள். பெரிய கடை மார்க்கெட்டில் இயங்கி வரும் மளிகை கடையில் திடீர் தீ விபத்து. 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி சேதம். நெட்டப்பாக்கம் அருகே குளத்தில் பிணமாக கிடந்தவர் வழக்கில் திடீர் திருப்பம். மதுபோதை தகராறில் லாரி ஓட்டுநரை அடித்து கொலை செய்த 3 வாலிபர்கள் கைது. மே தினம் எனும் போதிலும் விடுமுறையின்றி இயங்கிய உழவர் சந்தை. சிரமமின்றி பொருட்களை வாங்கி சென்ற பொதுமக்கள். தொடர் விடுமுறை எதிரொலி. பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுவை பெரிய கடையில் இயங்கி வரும் மளிகை கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அதில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு வியாபாரம் முடிந்து வழக்கம் போல் தனது கடையை மூடிவிட்டு அதன் உரிமையாளர் செல்வம் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே பூட்டியிருந்த கடைக்குள் திடீரென தீப்பிடித்துள்ளது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் கடையின் உரிமையாளர் செல்வம் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். செய்தி அறிந்து பதறி அடித்து வந்த செல்வம் கடையை திறந்து தீயை அணைப்பதற்குள் தீ மளமளவென கடை முழுவதும் பரவியது. இதனால் செல்வம் மற்றும் அக்கம் பக்கத்தினர் செய்வதறியாது திகைத்துள்ளனர். இதனிடையே தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அருகில் இருக்கும் கடைகளுக்கு பரவாமல் இருக்க தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் அதற்குள் மளிகை கடைக்குள் இருந்த பொருட்கள் அனைத்தும் முற்றிலுமாக தீயில் கருகி சேதமடைந்தன. அதன் மதிப்பு சுமார் 25 லட்சம் என்று கூறப்படுகிறது. மேலும் கடையில் 4,500,000 ரூபாய் ரொக்க பணமும் வைத்திருந்ததாகவும் அதுவும் தீயில் கருகிவிட்டதாக கூறி கடை உரிமையாளர் கண்ணீர் விட்டு கதறினார். சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் மின்சாதன கோளாறு காரணமாக தீ பற்றியதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடையின் உரிமையாளர் தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்த கடை முற்றிலுமாக எரிந்து பெரும் நஷ்டம் அடைந்து விட்டதாகவும் இதனால் தனது வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கிவிட்டதாகவும் கூறி கண்ணீர் வடித்தார். மேலும் இந்த நஷ்டத்தில் இருந்து தங்களை மீட்க அரசு உதவ வேண்டும் எனவும் அவர் கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டார். நைட்டு சாத்திட்டு போயிட்டோம். காலையில் எப்பயுமே வந்து திறக்கிற மாதிரி வர்றதுக்குள்ளேயே அங்கேருந்து ஃபோன் ஒருத்தவர் பண்ணார். கடையில் ஒரு வெடிக்கிற மாதிரி சத்தம் வருதுன்ட்டு அங்கே உடனே வந்து ஒரு 6 காலில் வந்து திறந்து பார்த்தோம். திறக்கக்குள்ளேயே ஃபயர் ஆகிடுச்சுது. ஃபயர் ஆகி பிடிச்சிட்டு இதுக்குன்னு எரியுது. கதவே திறக்க முடியல. அப்புறம் ஹோல்ட் பண்ணி திறந்துட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபயர் இன்ஜின் வந்து தான் அவங்க தான் அணைச்சாங்க. அணைக்கிறதுக்குள்ளே இருந்த கேஷ் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. மளிகை ஜாமான் எல்லாமே இருந்துச்சு. மேலே வச்சு ஸ்டாக் எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர் எல்லாமே இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறேன். அந்த அளவுக்கு வேதனையா இருக்கு மனசு. முதலே போச்சு. நாங்க எப்ப தொழில் பண்ண போறோம்னு தெரியல. காலையில சரக்கெல்லாம் அப்படியே வச்சுட்டு பூட்டிட்டு போனாயா. நாங்க வந்து பாக்குறதுக்குள்ள இப்படி எல்லாம் போயிட்டு நாசமா எங்களுக்கு. நாங்க முதல்ல இனிமே என்ன பண்ண போறோம்னு தெரியல எங்களுக்கு. எங்களுக்கு எல்லாம் பணமும் அங்கே வச்சு எரிஞ்சு போச்சு. கரண்டால மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனோம். எப்படி ஆச்சுன்னு தெரியல. நெட்டப்பாக்கம்
அருகே மதுபோதை தகராறில் லாரி ஓட்டுநரை அடித்துக் கொன்ற 3 வாலிபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் லாரி ஓட்டுநர் ஆவார். இவருக்கு மனைவி, ஒரு குழந்தை உள்ள நிலையில் கடந்த 28ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே பண்டசோழநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பெயிண்ட் கம்பெனிக்கு லாரியில் மூலப்பொருட்களை ஏற்றி வந்துள்ளார். லாரியை கம்பெனியில் நிறுத்திவிட்டு வெளியே சென்ற செல்வம் மது குடித்துவிட்டு மீண்டும் கம்பெனிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வாசலில் இருந்த காவலாளிகள் மதுபோதையில் இருந்த செல்வத்தை உள்ளே அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் ஏப்ரல் 29ஆம் தேதி காலை கம்பெனி எதிரே உள்ள குளத்தில் செல்வம் இரத்த காயங்களுடன் பிணமாக கிடந்துள்ளார். இதை அறிந்த நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் செல்வத்தின் முகம், தாடை, கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரத்த காயங்கள் இருந்ததால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகித்தனர். இதனையடுத்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்ட நிலையில் செல்வம் அடித்து கொலை செய்யப்பட்டு உடலை குளத்தில் வீசியது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தினர். அப்பொழுது தனியார் பெயிண்ட் கம்பெனியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது அதில் 3 பேர் செல்வத்தை தாக்குவது பதிவாகியிருந்தது. இதனை ஆதாரமாக கொண்டு அந்த 3 நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பண்டசோழநல்லூர் குளத்துமேட்டு தெருவை சேர்ந்த ஆதித்யன், ஹரீஷ், கல்மண்டபத்தை சேர்ந்த சூர்யா என்பதும் தெரியவந்தது. அவர்களை காவல்துறையினர் ஏப்ரல் 30ஆம் தேதி அதிரடியாக கைது செய்து அவர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் கைதான ஆதித்யன், ஹரீஷ் உட்பட 3 பேரும் குளத்துமேட்டு பகுதியில் மது குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற செல்வத்திடம் அவர்கள் தகராறு செய்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அவர் இறந்து போய் உள்ளார். பின்னர் கொலையை மறைக்க திட்டமிட்ட 3 பேரும் செல்வத்தின் உடலை அங்குள்ள குளத்தில் வீசிவிட்டு தப்பி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து கைதான 3 பேரையும் ஏப்ரல் 30ஆம் தேதி புதுச்சேரி நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தி பின்னர் அவர்கள் 3 பேரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உழவர் சந்தை மே 1 அன்று இயங்காது என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய தினம் ஒரு சில கடைகளை தவிர மற்ற கடைகள் இயங்கியதால் பொதுமக்கள் வழக்கம் போல் பொருட்களை வாங்கி சென்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி உழைப்பாளர்களின் உன்னத தன்மையை போற்றும் வகையில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. மேலும் அன்றைய தினம் அரசு விடுமுறையாகும். அந்த வகையில் புதுவையில் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உழவர் சந்தை இயங்காது என 2 தினங்களுக்கு முன்பே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மே 1ஆம் தேதி உழவர் சந்தையில் ஒரு சில கடைகளை தவிர பெரும்பாலான கடைகள் திறந்திருந்தன. இதனால் பொதுமக்கள் சிரமமின்றி வழக்கம் போல் பொருட்களை வாங்கி சென்றனர். தொடர் விடுமுறை எதிரொலியாக புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்கள், தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் வெளிமாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்போது கோடை விடுமுறை என்பதால் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு படையெடுத்துள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரையில் பிற நகரங்களுக்கான ரயில் சேவையும் குறைவு என்பதால் சென்னை, பெங்களூரு உட்பட பல்வேறு நகரங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் டிராவல்ஸ் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தி புதுச்சேரிக்கு வந்து செல்கின்றனர். இதேபோல் திருவண்ணாமலையில் மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி கிரிவலம் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் அங்கு இயக்கப்படுகின்றன. இதன் காரணமாக புதுச்சேரியில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு திருப்பிவிடப்பட்டன. இதனால் புதுவையில் இருந்து சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லை. மேலும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மே தின விடுமுறை மற்றும் சனி, ஞாயிறு என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை வருவதால் புதுவையில் தங்கி வேலை செய்யும் தொழிலாளர்கள் பலர் தங்களின் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். இதேபோல் பொதுமக்களும் குடும்பமாக வெளியூர்களுக்கு கிளம்பினர். இதனால் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. வழக்கமாக புதுவையில் இருந்து சென்னைக்கு 10 முதல் 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை பேருந்துகள் இயக்கப்படும். ஆனால் ஏப்ரல் 30ஆம் தேதி சென்னைக்கு குறைந்த எண்ணிக்கையில்தான் பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் சென்னைக்கு செல்லும் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். குறைந்த எண்ணிக்கையில் வந்த பேருந்தில் முண்டியடித்து ஏறி இருக்கைகளை பிடித்தனர். பலர் பேருந்துகள் கிடைக்காமல் நீண்ட நேரம் காத்திருந்த சம்பவமும் அரங்கேறியது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுவை கென்னடி நகர் ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலின் 5ஆம் ஆண்டு பால்குட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சுப்ராய பிள்ளை சத்திரம் கென்னடி நகரில் அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புற்றுமாரியம்மன் கோவிலில் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பால்குட விழா நடைபெற்றது. காலை 9:30 மணி அளவில் வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில் இருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் வீதி உலா வந்து
புற்றுமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ புற்றுமாரி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் சுமந்து வந்து அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோவை மாவட்டம் செஞ்சேரிமலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோவிலுக்கு சென்ற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மூலவரான முருகப்பெருமானை தரிசனம் செய்தார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே புகழ்பெற்ற புண்ணிய தலமான செஞ்சேரிமலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்த புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி முருகப்பெருமானை தரிசித்து சிறப்பான முறையில் வழிபாடு நடத்தினார். முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலமான இந்த கோவிலுக்கு வருகை தந்த முதலமைச்சரை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் சிவாச்சாரியார்கள் முறைப்படி வரவேற்றனர். மூலவர் சன்னதியில் நெய்விளக்கேற்றி வழிபட்ட முதலமைச்சர் கோவிலின் தல வரலாறு மற்றும் அதன் ஆன்மீக சிறப்புகளையும் குருக்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் கோவில் மண்டபத்தில் அமைதியாக அமர்ந்து தியானத்திலும் ஈடுபட்டார். எளிமையான முறையில் கோவிலுக்கு வந்த அவரை பக்தர்கள் உற்சாகத்துடன் வரவேற்று அவருடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் கார் டயர் பஞ்சராகி சாலையில் நின்று கொண்டிருந்த குடும்பத்தினரை கண்ட போக்குவரத்து தலைமை காவலர் தானே காரின் டயரை கழற்றி மாற்றி அவர்களை அனுப்பி வைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி விவிபி நகரை சேர்ந்த ஒரு ஆண், 2 பெண்கள் என ஒரு குடும்பத்தினர் திருக்கனூருக்கு சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக காரில் சென்றுள்ளனர். அப்போது வழுதாவூர் சாலை உசுடேரி அருகே கார் சென்றபோது பின்பக்க டயர் பஞ்சர் ஆகியுள்ளது. இதனால் காரில் வந்தவர்கள் காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு வெளியே நின்றனர். இதில் காரில் வந்த ஆண் நபர் காரின் டயரை கழற்ற முயன்ற போது அவரால் கழற்ற முடியாமல் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தவித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது 10 கண்ணு சந்திப்பில் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் இருந்த மேற்கு போக்குவரத்து காவல் நிலைய தலைமை காவலர் தனுஷ்குமார் பஞ்சரான கார் அருகே சென்று டயரை கழற்றி மாற்றி அவர்களை அனுப்பி வைத்தார். இதனை அவ்வழியே சென்ற உசிறு தொகுதியை சேர்ந்த சிலர் வீடியோ எடுத்து தங்களின் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து வரும் நிலையில் தற்போது பணியில் இருந்த போக்குவரத்து காவலரின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடற்கரைக்கு தனியாக சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி செல்ல வழி தெரியாமல் தவித்த 10 வயது சிறுமியை குழந்தைகள் நலக்குழுவினர் மீட்டு தாயாரிடம் ஒப்படைத்தனர். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி புதுவை கொசக்கடை வீதியில் 10 வயது சிறுமி ஒருவர் கதறி அழுதபடி நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் அந்த சிறுமியிடம் விசாரித்த போது அவர் தனது வீட்டிற்கு செல்ல வழி தெரியாமல் இருப்பதாக கூறியுள்ளார். இதனையடுத்து சிறுமி அரியாங்குப்பத்தில் உள்ள புதுச்சேரி குழந்தைகள் நலக்குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவரிடம் அலுவலர்கள் விசாரித்த போது கடலூர் மாவட்டம் பொயனப்பாடி கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் சுகன்யா தம்பதியின் மகள் துர்கா என்பது தெரியவந்தது. மேலும் வெங்கடேசன் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் சுகன்யா கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுவை கோவிந்தசாலை பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வேலை செய்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தாயார் வேலைக்கு சென்ற நிலையில் சிறுமி துர்கா வீட்டில் இருந்து வெளியேறி கடற்கரைக்கு தனியாக சென்றுள்ளார். பின்னர் வீட்டுக்கு திரும்பிய போது வழி தெரியாமல் தவித்துள்ளார். இதனிடையே மகளை காணாமல் அவரது தாயார் சுகன்யாவும் பல்வேறு இடங்களில் தேடி வந்துள்ளார். இதனை அறிந்த குழந்தைகள் நலக்குழுவினர் சுகன்யாவை தொடர்பு கொண்டு சிறுமி தங்களிடம் பத்திரமாக இருப்பதாகவும் குழந்தைகள் நலக்குழு அலுவலகத்திற்கு வந்து மகளை அழைத்து செல்லுமாறும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற சுகன்யாவிடம் சிறுமி துர்காவை குழந்தைகள் நலக்குழு அலுவலர்கள் ஒப்படைத்தனர். மேலும் அவர்களுக்கு சிறுமியின் தாய் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். மே 1 உழைப்பாளர் தினத்தையொட்டி அரசு விடுமுறை என்பதால் புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. வருடம் முழுவதும் கடுமையாக உழைக்கும் ஒவ்வொரு உழைப்பாளரையும் போற்றும் வகையில் உழைப்பாளர் தினமானது கொண்டாடப்படுகிறது. மேலும் அன்றைய தினம் அரசு விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரியில் என்றும் பரபரப்பாக காணப்படும் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரி நகர பகுதியான புசி வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,050 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,650 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன.
வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.